நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க அத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸ்கூலில் வந்து சூப்பரான ஒரு நாடகம் நடிக்க போகிறாங்க. நம்ம ஆதியும் பாரதியும் சேர்ந்து 96 மூவி இருக்குல்ல, அதுக்கு வந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து நாடகம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாரதி வந்து பயங்கரமான கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பக்கத்தில் நீங்கள் படுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. ஏங்க நானாங்க உங்கள் பக்கத்தில் படுத்தேன், நான் கூட உங்களை இந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு நான் கீழே படுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன்ட்டீங்க, கூடயே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிட்டிங்க. வேறு வழி இல்லை, அதான் படுத்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நேற்று நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. இவ்வளோ நாளாக வந்து தனியாக படுத்துக்கிட்டு இருந்தேன்ல, நேற்று வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்கினேன்னா, அதனால் வந்து எனக்கு அவ்வளோ ஜிவ்வுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க, உங்களுக்கு கலக்கி வச்ச சரக்கெல்லாம் நாங்கள் குடிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் கோவப்படுறதுக்கு காரணமான ஆள் வந்து அவன் தான், அழகரதை நீங்கள் போய் கோவப்படணும். அதை விட்டுட்டு கன்னியாகுமரியில் எங்கேயோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து காஷ்மீரில் ஒன்வேல வந்த அவனை பிடிச்சி திட்டுற மாதிரில இருக்குது, இதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுட்டு நம்ம பாரதி வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அழகர் ஆண்டாள் இருக்காங்களா, அவங்க 2 பேர் வெளியில் எழுந்திரிச்சு வர்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுது, நேற்று போதையை போட்டுட்டு நம்ம ஆண்டாள் வந்து ஏதோ மோகம் ஏதோ சாங்குன்னு வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து எல்லாத்துக்குமே கேட்டிருக்கு. அக்கா நேற்று பயங்கரமாக சாங்கெல்லாம் படித்தக்கா, ஏதோ மோகம்னு பட்டையை கிளப்பிட்டக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாக்கா நேற்று நீ பாட்டு படிச்சு என்ன தெரியாது நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, உடனே நம்ம ஆண்டாள் வந்து அழகரை பார்த்து மறைச்சாங்க. நீ தான் சொன்னியா, எதுக்குடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் அவர் ஒன்றும் சொல்லலை, நீ பாட்டு படித்தது இங்கே வரை கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அண்ணன் லட்சுமி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கேட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி டீ போட்டு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாங்க. டீயா அதெல்லாம் கிடையாது, நீ போய் வேணால் போட்டு குடி, இல்லைனா கடையில் வாங்கி குடி அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க. ஏய் என்னடி நேற்று எல்லாமே உங்கள் 2 பேருக்குள்ளே முடிஞ்சிச்சு, திருப்பி என்ன புருஷன் முன்னாடிக்குள்ளே என்ன சண்டை, போய் போட்டு குடி அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க. அடுத்து பார்த்தா ஒரு அண்ணன் வந்து கடன் வாங்கியிருப்பார் போல் தர்மலிங்கத்துக்கிட்ட, அந்த காசை கொடுக்க வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, ஏம்மா கொஞ்சம் நைட்டு பாட்டு கொஞ்சம் மெதுவாக படிமா, அங்கே ஐயனார் கோயில் வரைக்கும் உன் பாட்டு சத்தம் கேட்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு அக்கா வராங்க, அவங்க வந்து அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் அவசரம்னு சொல்லிட்டு சட்னி வாங்க வராங்க. அவங்களும் சொல்கிறாங்க, ஏம்மா நேற்று எதுக்குமா அப்படி பாட்டு படித்த, ஏதோ மோகம்னு பயங்கரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பார்த்து கவனமாக படி, பக்கத்தெல்லாம் வீடு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எல்லாத்துக்கும் கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து வெக்கப்பட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் நம்ம தமிழ் வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஏய் வாடி வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க வந்து கூப்பிட்றாங்க பாரதி. எனக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், சரி அப்போனா நீ கடை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கோவப்படுறாங்க. என்னடி சாப்பிடாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து வராரு. இங்கே பாருங்கள், ஏன் கண்ணு முன்னாடி வந்து தமிழ் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பாட்டியும் நம்ம லட்சுமியும் வந்துடுறாங்க. என்ன பாரதி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சாப்பிட மாட்டேங்கிறாம்மா, அடித்தாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் வந்து சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி லட்சுமி சொல்கிறாங்க. இல்லாண்டி எங்கள் ஸ்கூலில் வந்து நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது, எல்லாருமே அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க, ஆனால் எனக்கு தான் யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மாவும் வரமாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பாரதி போயிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லைம்மா அது வந்து 2 பேருமே சேர்ந்து போகணும், அப்பாவும் சேர்ந்து வர சொல்கிறாங்க, அவர் இல்லை நான் மட்டும் எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏன் இல்லை நீ கூட்டு போக வேண்டியதானே, நம்ம ஆதி இருக்கான்ல ஆதி கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாத ஆள் கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது தெரியாத ஆளா, அன்றைக்கி உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆளாக துடிச்சவன் அவன் தான், ஒழுங்காக அவனை கூட்டு போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே லட்சுமி சொல்லிடுறாங்க, ஆமாம் பாரதி இதில் என்ன இருக்குது, உங்களை தான் பேசி பழகி பார்க்க சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ அப்படியே உங்களுக்கும் ஒரு நெருக்கம் வரும்ல, பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏப்பா ஆதி உனக்கு ஓகே வாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், எனக்கு ஓகே இல்லை தான், இருந்தாலும் நான் தமிழுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாரு. பிறகு என்ன நீயும் தமிழுக்காக பண்ணு, தமிழோட சந்தோஷத்துக்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து லட்சுமி போயிடுறாங்க. அடுத்து சொல்லிவிட்டு என்ன மூவியில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. பார்த்தா 96 மூவியில் வந்து இவங்க 2 பேர் வந்து நாடகம் நடிக்கிற மாதிரி வந்து தமிழ் அங்கே சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்க ஸ்கூலில். இதை யாரை கேட்டு சொன்னேன், ஏன்டி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. அம்மா எனக்கு வேறு வழி தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியும்டி நீயும் உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஆதி. என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து நாடகம் நடிக்கணுங்க, அதான் ரிஹர்சல் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து வெளியில் போகிறாங்க. பிருந்தா வந்து சொல்கிறாங்க, ஓ ரிஹர்சல்லாம் பண்ண போகிறீங்களா, நாங்கள் இங்கே உட்காந்து பார்க்குறேன், ரிஹர்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அவனுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பார்ட் 2 வந்து முடிச்சிடுறாங்க.